மேடையில் விற்றிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா, ஆன்லைன் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ட்ரெய்லரை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றதுக்காக தான் லேட் ஆகிடுச்சேன்னு சொல்லி அவசரமாக ஓடி வந்தேன். என்னை சர்ப்ரைஸாக மேடையில் ஏற்றிட்டாங்க. கோகுல் சார், சூப்பர். இது வந்து பார்க்கும்போது அப்படி புல்லரிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம். சந்தோஷ் சார், உங்கள் மியூசிக் சான்ஸே இல்லை. எங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு எப்பயுமே நாங்கள் சொல்லிக்குவோம். 36 வயதுல எங்களுடைய முதல் படம் சந்தோஷ் சார் தான் பண்ணி கொடுத்தாங்க. கார்த்தி, சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருக்கோம். ஒரே ஸ்ட்ரீட்டில் பக்கத்து வீடு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது எப்பயுமே கார்த்தி கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா யாரும் மூச்சே விட மாட்டாங்க. அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்புத்தன்மை சின்ன வயசுலேருந்தே அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே ஆக்டர் ஆக போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு மனசில் அந்த ஒரு எய்மை வச்சுட்டு இருந்தவர். பட் இட் வாஸ் அ வெரி ஹார்ட் ட்ராவல் ஃபார் ஹிம். அப்படியே தங்கத்தட்டில் வச்சு அவருக்கு கொடுத்துடல. he went to US, MBA, அவரே சமைச்சு அவரே துணி துவைச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு மணி சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் பருத்தி வீரன் பார்க்கும்போதே எங்களுக்கெல்லாம் வந்து பிரமிப்பு. நம்ம கார்த்தி இப்படியா அப்படின்னு. அந்த பிரமிப்பு வந்து இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவை ஒரு படங்கள் நாங்கள் பார்க்கும்போதும் வந்து ஒரு ஃபேனாக தான் பார்க்குறோம். சான்ஸே இல்லை கார்த்தி, சூப்பராக கலக்கியிருக்கீங்க. வெயிட்டிங் டு see you on screen. இந்த தீபாவளி வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபீஸ்டாக இருக்க போகுது. டெஃபினட்டாக ஐ விஷ் த என்டையர் டீம் கிராண்ட் சக்ஸஸ். முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ், அவங்களையும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். பிரகாஷ் அண்ட் பிரபு. பிரகாஷ் இங்கே இல்லை, ஏசா எஸ்கேப் ஆகி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆஸ் யூஷுவல். பிரபு, உங்களுக்கு தலை தீபாவளி. ஸோ ப்ரொடியூசரோட தலை தீபாவளியில் டெஃபினட்டாக காஷ்மோராவும் ஒரு தலை தீபாவளியாக அமையும்னு வாழ்த்திக்கிறேன். த என்டையர் டீம் சார், ஓம் பிரகாஷ் சார், விஷுவல்ஸ், அவங்க கூட ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போது ரெஃபரன்ஸாக நம்ம வந்து ஒரு 300 ஒரு பாகுபலி அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா? இந்த படத்துக்கு அப்புறமாட்டி காஷ்மோரா மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய ஹிஸ்டாரிக் ஃபிலிம்ஸ்க்கு இது காஷ்மோரா மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு டெஃபினட்டாக பேசுவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஸ்ரீதிவ்யா மேம், நயன்தாரா மேம், எடிட்டர் சார் அண்ட் லிரிசிஸ்ட் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.